பேசுறேன். இன்னைக்கு நம்ம சண்டே ஃபண்டேல இருந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சமையல் தான் பார்க்க போறோம். ஏன்னா நான் போன வீடியோல வந்து நிறைய பேர் சமையல் பத்தி போட்டு நிறைய பேர் நல்லா பண்ணிருந்தோம் சொல்லிட்டு நிறைய பேர் டிஃபரெண்டா சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து சமையல் தான் பார்க்க போறோம். பட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து ஃபுல் சிக்கன் வந்து தந்தூரி பண்ணி பார்க்க போறோம். ஃபுல் சிக்கன் வந்து தந்தூரி பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண போறோம். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க ஃபுல் சிக்கன். இந்த ஃபுல் சிக்கன் வந்து நம்ம வந்து தந்தூரி பண்ண போறோம். அப்படியே கடையில போய் முழுசா வாங்கிட்டு வந்து கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் மசாலா தடவி இதை வந்து நம்ம நெருப்புல சார்கோல காமிச்சு நம்ம தந்தூரி மாதிரி செஞ்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருட்கள் பார்ப்போம். இது வந்து சிக்கன் 65 தூள் வந்து இந்த ஒரு பவுல் சைஸ்க்கு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு தேவையான அளவு உப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உப்பு கண்டிப்பாக தேவை. அப்புறம் வந்து இது வந்து மிளகு வந்து கொஞ்சம் இருந்தால் போதும், ரொம்ப வேணாம், மிளகு கொஞ்சம். இது வந்து வீட்டில் எங்கள் அம்மா அரைச்ச கரம் மசாலா. ஸோ கரம் மசாலா தூளும் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து மஞ்சள் தூளும் இந்த ஒரு பவுல் ஆஃப் எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுவுமே வந்து எங்கள் வீட்டில் அம்மா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு பவுலுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு தயிர் பேக்கெட் வந்து எடுத்துக்கோங்க. தயிர் வந்து ஒரு கொஞ்சம் இருந்தால் போதும், 100 ml அப்படி இருந்தால் போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் 65 தூள் இருக்குது. சிக்கன் 65 தூள் வந்து நம்ம போட்டுருவோம். ஃபஸ்ட்டு ரொம்ப ரவுண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய தேவைப்பட்டா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுப்போம். மிளகுத்தூள் இது 1 ஸ்பூன் தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம். உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுப்போம். அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா அவனு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சரிங்களா. தயிர் வந்து 1 கப் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ மிக்ஸ் பண்ணுறது என் கையிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பாருங்கள் சிக்கன் எடுத்துக்கலாம். ஸோ முழு கோழி மேலே நம்ம சிக்கனை வந்து அப்படியே மசாலா வந்து அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள். ஸோ ஃபுல்லாக மசாலா வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணி மேரினேட் பண்ணணும் ஃபுல்லாகவே. சிக்கனில் வந்து இது ஃபுல்லாக நான் கீறிட்டேன். ஏன்னா வந்து அப்போ தான் மசாலா உள்ளார போகணும்ல. ஸோ கீறிட்டேன். ஸோ அப்படி கீரி கடையில் வாங்குங்க, அப்போ தான் மசாலா உள்ளார போகும். ஸோ முழு சிக்கன் நம்ம மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா மசாலா உள்ளே இறங்கியிருக்கணும். இந்த கேப்லாம் இருக்குல்ல, இந்த கேப்லாம் சுற்றி ஃபுல்லாக மசாலா உள்ளே இறங்கியிருக்கணும். அப்புறம் வந்து உள்ளாரையுமே பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ஃபுல்லாக உள்ளார இறங்கியிருக்கு. ஸோ சிக்கன் வந்து நான் மசாலாவில் ஊற வச்சுட்டேன். 2 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம வந்து தந்தூரி பண்ணலாம். நல்லா பாருங்க, மசாலா நல்லா ஊறி இருக்கு, நல்லா வெந்துட்டு இருக்கு சிக்கன். Moments later. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நல்லா வெந்துருச்சு, ஃபுல்லாக வெந்துருச்சு. அப்படியே ஆவி பறக்குது பாருங்க. அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம்ல அதே மாதிரி கிரில், அப்படியே லெக் பீஸ்லாம் பாருங்கள் அதே மாதிரி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. அப்படியே பார்க்கவே அப்படியே ரொம்ப சுவையாக எம்மியாக இருக்குது, பறக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த உள்ளார வந்து பட்டர் தரணும், அந்த மசாலா கலந்து அப்படியே பட்டர் தரனதெல்லாம் அப்படியே நல்லா இருக்குது பாருங்கள். அப்படியே அப்புறம் இன்னொரு லெக் பீஸ் மேலே நல்லாவே வந்திருக்கு. ஏன்னா அந்த ஃபுல் செஸ்ட் பார்ட்டில் அது அப்படியே நெருப்பில் பண்ண நல்லாவே வந்திருக்கு. மொத்தம் சூப்பராக வந்திருக்குங்க தந்தூரி. டேஸ்ட்டும் கண்டிப்பாக வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. வந்து ஒரு
ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. ஸோ ரொம்பவே சூடாக இருக்கு. ஸோ பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஃப்ளெஷ் அப்படியே நல்லா வெந்திருக்கு. ஸோ பாருங்கள் கால் செம்மையாக வந்திருக்கா, ஃபுல்லாக சூப்பராக. இந்த பாட்டு அப்படியே செம்மையாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா ஃபுல்லாக இதாக இருக்குது. முழு கோழி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வெளியே போய் வாங்கி சாப்பிட்றத விட இது மாதிரி இங்க ஃபுல் சிக்கன் வாங்கிட்டு வந்து வீட்டை செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இப்போ முழு சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி மசாலா தடவிட்டு வீட்டை செஞ்சுட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுங்க, வேற லெவல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை, ஒரு ஃபன்னியா வந்து வீக்கெண்ட் வந்து நம்ம பண்ண ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.